குட் மார்னிங் டு ஆல். எஸ், நேற்று எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை மேலே தாங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ ஓப்பன் ஆகி சைட்வேஸ்லேயே இருந்துட்டு மார்க்கெட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பிரேக் பண்ணால் தான் மோஸ்ட்லி ட்ரேட் எடுப்போம். ஸோ அது வந்து பிரேக் ஆகவே இல்லை. இந்த இடத்துல பிரேக் ஆகிற மாதிரி வந்துட்டு அப்படியே இறங்கிட்டாங்க. ஸோ நேற்று என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இதில் பார்த்துருவோம். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐஸ் கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. 6065 கோடி. வாவ்! ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டில் எஃப்ஐஎஸ் பை பண்ணுறது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இது எதுவும் நெகட்டிவ் இல்லாமல் இருந்தால் நல்லது. ஸோ அதே நேரத்தில் நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1951 கோடிக்கு சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, பார்ப்போம். எஃப்ஐஎஸ் பை பண்ணியிருக்கனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். ஸோ அடுத்து பார்க்குறப்ப நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா நமக்கு நேற்று விட்டுருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதத்தோடைய இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3.34% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பரவாயில்லையே, குறைஞ்சிக்கிட்டு தானேங்க வருது. நீங்களே அந்த கிராஃபை பாருங்கள். கிட்டத்தட்ட அக்டோபர் 2024 மார்க்கெட் நம்ம என்னமோ அப்போலேருந்து இறங்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் இறங்கிட்டே வருது. ஸோ அதாவது இந்தியன் எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் ஒரு 3 கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டராக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அண்ட் வந்து ஜிடிபி க்ரோத் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரேட் கட்டர் பாசிபிள் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தடுத்து 2 ரேட் கட்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் இன்னும் இறங்கிட்டே இருக்குது. இருக்கிறதுலே பாருங்களேன், இது வந்து கிட்டத்தட்ட போன மார்ச்சோடைய 2024 டேட்டா. ஸோ அதுலேருந்தே பார்க்குறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற 3.34 ரொம்ப லோயஸ்ட்டு இன்ஃப்ளேஷனாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க பார்க்குறப்பயே. ஸோ அடுத்து வந்து பார்க்குறப்ப நிஃப்டியோடைய ரேஞ்ச். ஸோ நிறையா மஞ்சள் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் பார்க்குறப்போ ஒரு 100 பாயிண்ட் என்னமோ சம்திங் மைனஸில் இருந்தது காலையில் பார்க்குறப்ப. இப்போ என்ன இருக்குன்னு தெரில. நிறையா பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு 23,200 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுங்கிற பட்சத்தில் ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சலுக்கு பாசிபிள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ரிவர்சல் மீன்ஸ் ஒன்று மேலே இருக்கலாம் இல்லை கீழே இருக்கலாம், வாட் எவர். அது அந்த பாயிண்ட்டை பொறுத்து அங்கே நடக்கக்கூடிய இம்பார்ட்டனை பொறுத்து நடக்கும். ஸோ பார்ப்போம். ஸோ அதையும் தாண்டி பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாக்ஸ் இருக்குங்க, எல்லோ கலர் பாக்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி இது இன்றைக்கியோடைய மார்க்கெட் எப்படி இருக்கும், இந்த பாக்ஸு, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப இன்னையோட மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை இது வந்து பிரதிபலிக்குது அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டு மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ அடுத்த கட்டமாக பார்க்குறப்ப ஒரு ரிவர்சல் மார்க்கெட்டை எதிர்பார்க்கலாம். ரிவர்சல் மார்க்கெட் அப்படின்னா ஒன்று வந்து அதை நான் உங்களுக்கு லைனில் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த கிராஃபோடைய லைனில் போடுவோம் இல்லையா, அந்த கிராஃபோட லைன் இது வந்து நிஃப்டியோடைய கிராஃபு. ஸோ நிஃப்டியோடைய நெக்ஸ்ட்டு இதோடைய ஸோ இன்றைக்கி ஓப்பன் எடுத்து விட்ருவோம். ஸோ ஆல்மோஸ்ட் எஸ், ஓகே. ஆல்மோஸ்ட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்று 23,200 ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று இங்கே இல்லை இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுங்கிற பட்சத்தில் இங்கேருந்து மார்க்கெட் அகெயின் ரிவர்சல் ஆகி ஒன்று இப்படி மேலே போகிறதுக்கு பாசிபிள் அதிகம். இல்லை அப்படின்னா மார்க்கெட் ஒன்று மேலே போயிட்டு இங்கேருந்து திரும்பி இப்படி ரிவர்சல் ஆகி இப்படி கீழே வரதுக்கும் பாசிபிள் அதிகம். ஸோ அதே மாதிரி தான், அதே சினாரியோ தான் பேங்க் நிஃப்டிக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நேற்று சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸில் இருக்கிறப்ப கூட இது வந்து ஒரு கரெக்டான ட்ரெண்டில் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 1200 பாயிண்ட்டுங்கிறது பேங்க் நிஃப்டியில் உண்மையாலுமே ஒரு சூப்பரான மார்க்கெட்டை தான் பிரதிபலிக்குது. 1300 பாயிண்ட் நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட்டு எல்லா இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸான இந்த எல்லா இடத்துலையும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் ரேஞ்சிலையும் பிவோட் ரேஞ்சிலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஸோ ஒன்று மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுதுங்கிற பட்சத்தில் இப்படியே திரும்பி இப்படி வரத்துக்கு பாசிபிள் அதிகம் மேலே போகிறதுக்கு. இல்லை மார்க்கெட் வந்து இப்படி ஓப்பன் ஆகி மறுபடியும் மேலே போயிட்டு இப்படி கீழே திரும்பி இப்படி வரதுக்கு பாசிபிள் அதிகம். இல்லை அப்படின்னா சைட்வேஸ்லேயே இருந்துட்டு மார்க்கெட்டை இன்றைக்கி முடிக்கிறதுக்கும் பாசிபிள் அதிகம். ஸோ இதுதாங்க இன்றைக்கியோடைய ஸ்ட்ரக்சரு. ஸோ இப்படியே மார்க்கெட்டு மேலேயே போயிட்டுருக்கப்பா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் அளவில் பார்க்குறப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 14-15% கிட்ட மார்க்கெட்டு மேலே ஏறி இருக்குங்க. இது நீங்கள் நோட் பண்ணிங்களா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் நான் நோட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட இது வந்து இப்படியே போச்சுன்னா இந்த ட்ரெண்ட் என்ன ஆகும், இது எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த லைன் தான் போன டைமுக்கு வந்து ஒரு
போன போன ஒரு ஹை வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சதுக்கான இது இங்கேருந்து தான். ஸோ இந்த ஒரு கிரீன் லைன் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ இங்கேருந்து தான். ஸோ அகெயின் மார்க்கெட் இங்கே வந்தது, இதை உடச்சி மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது 23,780. ஸோ இந்த லைனை உடச்சி மார்க்கெட் மேலே போகுதுங்கிற பட்சத்தில் மார்க்கெட் பையிங் ட்ரெண்டுக்கு மாறும். இல்லை அப்படின்னா அதாவது லாங்குக்கு மாறும். இல்லை அப்படின்னா அகெயின் அங்கேருந்து ஷார்ட் வரதுக்கான பாசிபிள் அதிகம். ஸோ மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 400, 23,400. ஸோ இந்த லைனே வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருந்து இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரதுக்கும் பாசிபிள் அதிகம். ஏன்னா அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை உடச்சி கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பாசிபிள் அதிகம். ஸோ நம்ம அதை இன்னொரு டைம் வந்து வீக்லி பாயிண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்த்துக்குவோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 23,500 இருக்கு இல்லையா? ஸோ 500ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ண வரைக்கும் சொல்கிறேங்க, இந்த ரெசிஸ்டன்ஸோடைய லைனை தொட்டுட்டு மார்க்கெட் திரும்புறதுக்கு பாசிபிள் அதிகம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வீக்லி லைனுக்கு சொல்லுது. ஸோ ஒன்று இந்த 23,400 to 500 இந்த ரேஞ்சு, இல்லை அப்படின்னா 23,780 இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கு அதிக பாசிபிள் இருக்குது. ஸோ சேம் இண்டிகேஷன் தான் பேங்க் நிஃப்டிக்கும். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இது வீக்லியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனை உடச்சி காட்டியிருக்கு. மேலே போகுமா? நேற்று நீங்கள் மார்க்கெட்டை வந்து இங்கேருந்து இறங்கி ஏறி இருக்கும் இல்லையா? ஸோ எந்த இடத்துல இறங்கி எப்படி சப்போர்ட் கொடுத்து ரெசிஸ்டன்ஸில் எப்படி சப்போர்ட் கொடுத்து இங்கேருந்து மேலே ஏறி இருக்குங்கிறத பேங்க் நிஃப்டியில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இதோடைய மந்த்லி லெவல்ஸையும் பார்த்துட்டா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ எங்கேக்கானா எஸ் இருக்குது. இது வந்து இந்த லைன் 23,120, 140 இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட், ஏன்னா ஆல்ரெடி போயிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஒரு ஹையை வந்து ஹையை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட் உடச்சிருச்சு, இன்றைக்கே உடச்சிருச்சு. ஸோ மோஸ்ட்லி மேலே போகிறதுக்கான பாசிபிள் அதிகம். ஸோ இங்கேருந்து திரும்புறதுக்கும் பாசிபிள் அதிகம். ஸோ இந்த ரேஞ்ச் பிட்வீன் திஸ் ரேஞ்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் இங்கேருந்து திரும்புறதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ அண்ட் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நம்மளுடைய ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனில் லோதா ஸ்டாக் வந்து நேற்று செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. கிட்டத்தட்ட 8% போயிருந்துச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 4% டார்கெட் தான் கொடுத்துருந்தோம், ஆனால் 8% போயிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி சேம் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 16 ஏப்ரல் இந்த டேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்டாக்கை வந்து 2-3 ஸ்டாக்கை வந்து மறுபடியும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள், இந்த ஸ்டாக்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள், அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் பிடிச்சிருக்கு, கரெக்டாக நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அன்ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்கலாம். ஸோ இதுதாங்க மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சரு. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு வருவோம். ஓகே, டாடா பாய்.